ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களுக்காக கல்வாரி மலைமேல் உடைக்கப்பட்ட பாடுகளின் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. பாடுகள் பட்டு எங்களுக்காக தகப்பனே கல்லறையில் அடக்கப்பட்டு எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் தகப்பனே ராஜா. எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை நீதிமான்களாக்கி எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்கள் மீட்பராக வந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்காக அடக்கப்பட்ட அப்பா உம்முடைய கல்லறையை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. பாடுகளின் தேவனே அப்பா, மீட்பின் வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா உம்முடைய கல்லறையின் முன் நாங்கள் அப்பா எங்களுடைய மனதை திருப்புகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை பலவித நிந்தைகளுக்கு அவமானங்களுக்கு உட்படுத்தி உம்முடைய அப்பா தகப்பனை சிலுவையில் அறைந்து அப்பா நீர் எங்களுக்காக உயிர் விட்டு இதோ தகப்பனை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய பாடுகளை தியானித்த நாங்கள் தகப்பனே ராஜா, நீர் எங்களுக்கு இந்நாள் வரை செய்த எல்லாவித நன்மைகளுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட எல்லாவித சவால்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தகப்பனே எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அப்பா நீர்தாமே எங்களுக்கு ஆவியானவரை கொடுத்து எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து இந்நாள் வரை எங்களை நிலைத்து நிற்க செய்திருக்கிற பேர் அன்புக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல அன்பு தகப்பனே இந்த உலகிலே நாங்கள் பார்த்ததே இல்லை தகப்பனே. நீர் மகா பெரியவர் அப்பா, பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பாத படியிலே தண்டனிட்டு வணங்குகிறோம் தகப்பனே ராஜா. நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா, பிதாவே என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே, இந்நாள் வரை எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த பைபிளின் மொத்த ஒரே வாக்கியத்தினர் எங்களுக்காக வாழ்ந்து காட்டிவிட்டீர் தகப்பனே ராஜா. அப்பா யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று அப்பா இந்த ஒத்த வசனத்தின் மூலம் தகப்பனே எல்லாவற்றையும் அடக்கி வைத்துள்ளீர் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா, தம் ஒரே மகன் மீது நீர் பேரன்பு கொண்டிருந்தும் கூட தகப்பனே ராஜா எங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களை நீதிமான்களாக்க தகப்பனே நாங்கள் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அப்பா உம்முடைய ஒரே பேரான மகனை தகப்பனே, இந்த ஒரே பேரான மகனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அப்பா நீர் எங்களுக்காக தகப்பனை பரிகார பலியாக ஒப்பு கொடுத்திரே. உமக்கு கொடான கொடி நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அன்பின் உருவே, அன்பின் மொத்த வடிவமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா நீர் மறித்து விட்டீரப்பா, ஆனாலும் கூட எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து வாழ்ந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் தகப்பனே ராஜா. இருக்கிறவர் தகப்பனே ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு தகப்பனே துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறே தகப்பனே ராஜா. அப்பா நீர் தகப்பனே ராஜா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறதற்காக இன்னும் தகப்பனே ராஜா இந்த 3 மணி நேரத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிற தகப்பனே ராஜா. இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே நாங்கள் முழுமையாய் பங்கு கொள்ள, உம்மை முழுமையாய் நாங்கள் விசுவசித்து உம்மை பின்பற்றி வாழ ஏனோ தானோ வாழ்க்கைகளை முடித்து விட்டு தகப்பனே ராஜா எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், எங்களுடைய குற்றங்கள் அப்பா எங்கள் சொல்லால செயலால செய்த எல்லாவித பாவங்களையும் கல்லறையில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை போல நீ உயர்த்தி எப்படியாய் கூட எங்களுக்காக அப்பா தகப்பனே முக பொலிவோடு எழுந்து வந்தீரோ அப்படியாய் கூட தகப்பனே எங்களுடைய எல்லாவித பாவங்களையும் கல்லறையில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் குடும்பத்தின் வழிவழியாய் வந்த பாவங்களையும் கல்லறையில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை போல ஒரு பரிசுத்த, உம்மை போல ஒரு அன்பு அப்பா நீர் வாழ்ந்து காட்டியது போல அன்னை மரியாதை போல, அன்னை மரியாதை நீ சொல்லிற இதோவும் தாய்
தாய் என்று அப்பா நீருடைய சீடர்களை பார்த்து சொன்னீரே அப்பா. நீர் அன்னை தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்னை மரியாளை போல நாங்களும் கீழ்ப்படிந்து குடும்பங்களிலே தகப்பனே அன்னை மரியாள் எப்படியாய் கூட வானதூதர்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் உள்ளத்திலே நிறுத்தி தியானித்து வாழ்ந்தார்களோ அப்படியாய் கூட தகப்பனே அவர் தகப்பனை உம்மை நோக்கி பார்த்த போது கூட ஒரு வார்த்தையும் பேசவில்லை தகப்பனே ராஜா. உம்முடைய வார்த்தைகளை மாத்திர இதயத்திலே வைத்து சிந்தித்தவளாயிருந்தார் தகப்பனே ராஜா. அதனால் தகப்பனே இப்பொழுது இந்த விவிலியத்தில் ஒரு பெரும் மதிப்புக்குரியவளாக இருக்கிறார் தகப்பனே. அப்படியே கூட நாங்களும் கூட தகப்பனை வீண் வாதங்களிலே செய்திருக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தையால சொல்லால செயலால் நாங்கள் செய்த எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணுகிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் அப்பா நீர் உயிர்த்தெழுதலின் வரும்போது அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க எங்களுக்குள்ள ஆவியானவரின் கனிகளை கொடைகளை நிரப்புங்க தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. எங்களுடைய சுயநலங்கள் மாறணும் ஆண்டவரே, எங்களுடைய வெறுமைகள் மாறணும் ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சொல்லியிருக்கிற நீர் வாழ்ந்து காட்டின வார்த்தையின்படி வாழ்க்கையின்படி நாங்கள் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுங்க தகப்பனே அப்பா. எங்களை அன்னை மரியாளை போல ஒரு தூய்மை, ஒரு கீழ்ப்படுதல், ஒரு பரிசுத்தம் அப்பா. அன்னை மரியாள் எப்படியாய் கூட எல்லாருக்கும் உதவி செய்தார்களோ கருணையோடு பேசி தகப்பனே ராஜா அப்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள கொடுங்க, எங்கள் குடும்பங்களில் கொடுங்க, எங்கள் உற்றார் உறவுகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அந்த உயிர்ப்பின் பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிற அந்த நாளிலே தகப்பனே ராஜா இதை கொண்டாட முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏழை எளியோரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதை கொண்டு தகப்பனே நாங்கள் பிறருக்கு உதவி செய்ய உதவியின் கரங்களாக மாற எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களோடு இருக்கிறவர்களை தகப்பனே ராஜா, கஷ்டத்தில் இருக்கிறவர்களை கண்ணீரோடு இருக்கிறவர்கள் நாங்கள் இனம் கண்டறிந்து அவர்களுக்கு உதவக்கூடிய அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த தகப்பனே ராஜா அந்த உதவக்கூடிய மனதை கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா. ஏழை கைம்பன் எப்படியாய் கூட அப்பா தகப்பனே தன்னிடம் இருந்த தனக்குன்னு இருந்த பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் கொடுத்த போது நீர் அவளை நிறைவாக ஆசீர்வதித்தது போல தகப்பனே நாங்களும் கூட தகப்பனே எங்களிடம் இருக்கிற பகிர்ந்து வாழக்கூடிய தகப்பனே பகிர்தலின் ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே. நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. இதோ இன்று நாங்களும் சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, பொறுமை இவற்றை நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்படியாய் கூட இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் அப்பா சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தகப்பனே தன்னிடம் உள்ள பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் பல துன்ப துயரங்களில் அப்பா சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் நாளிலே அவருடைய எல்லா கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே அப்ப. எல்லாவித பிரச்சனைகளையும் தகப்பனே உங்களுடைய பாதப்படியில நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம் தகப்பனே ராஜா. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாவித கஷ்டங்கள் அப்பா, பிள்ளைகளை குறித்தான கவலைகள் கண்ணீர்கள் அப்பா, எங்கள் வாழ்க்கை குறித்தான கவலைகள் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் பலவிதமான அப்பா பிரச்சனைகள் அப்பா, துன்ப புயல் என்று துன்ப புயலில சிக்கி கொண்டிருக்கிறார்களப்பா. அன்று பேதுரு மேல் இறக்கப்பட்டவரை இன்று எங்கள் மீதும் இரக்கம் பாட்டும் தகப்பனே ராஜா. பல்வேறு துன்ப கடலில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். திருமுகத்தை எங்களிடமிருந்து மறைத்து கொள்ளாதையும் தகப்பனே. எங்களுக்காக காயப்பட்டு உமது கரங்களால் எங்களை தாங்கி அப்பா உம்முடைய அன்பு சீடர்களை நீர் வழி நடத்தியது போல தகப்பனே. உம்முடைய அன்பு சீடர்களுக்கு தகப்பனே ராஜா நீர் எப்படியாய் கூட ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தது போல எங்கள் குடும்பங்களிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட வந்து பேசுங்கப்பா. எங்களை கையப்பட கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இம்மட்டுமாய் நடத்தினதும் உமது கிருபை, இனியும் நடத்த போகிறதும் உமது கிருபை ஆண்டவரே. நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவருடைய பாடுகளை தியானித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வீடுகளை சுற்றிடும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, இனியும் செய்ய இருக்கிறவரே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழாவிலே அப்பா தகப்பனே என்னால ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லையே, என்னால தகப்பனே ஆலயத்திற்கு சென்று திருப்பலி காண முடியவில்லை என்றிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அவர்கள் எண்ணத்துகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரீர் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆறுதலின் தேவனாய் செல்வீராக அப்பா. நீரே அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறப்பா. எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், எதற்கு முடிவு கூறுவோர் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க
அப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு நீர் பாத்திர தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. போதைக்கு அடிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த 40 நாட்கள் எப்படியாய் கூட உம்மை நாங்கள் தியானித்து உடைய பாடுகளை தியானித்து வாழ்ந்தோமோ, பிறருக்கு உதவி செய்து தானம் தர்மம் என்ற செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு ஜெபம் என்ற செயல்களில் ஈடுபட்டு இருந்தோமோ, அப்படியாய் கூட தகப்பனே இனி வரும் காலங்களிலே கூட அப்ப நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மை போல அன்பு பிறரிடத்தில் நாங்கள் அன்பு காட்டி உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆவியானவரின் கனிகளால கொடைகளால நிரப்புங்க தகப்பனே ராஜா. பெற்றோர்களாகி நாங்கள் பிள்ளைகளுக்கு உகந்த வாழ்வு வாழ முன்மாதிரியான வாழ்வு வாழ ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அப்பா நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வருகின்ற ரத்தம் எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தி மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மீண்டும் ஒரு விசை கூட உடைய கல்லறையின் பாதையிலே அடக்கம் செய்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் உயிர் தெழுந்து வரும்போது தகப்பனே நாங்களும் கூட உம்முடைய உண்மையான உயிர்ப்பின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உணர்ந்து கற்றுக் கொடுத்து வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை மென்மேலும் நடத்த பெறும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிகர மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.